இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. மரியாதை என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று சுயமரியாதை, அது நம்மீது நாமே கொண்டிருக்கும் மரியாதை. இது பெரும்பாலானோரிடம் அதிகமாகவே இருக்கிறது. மற்றொன்று அடுத்தவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கும் மரியாதை. பிறரிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக பெரியவர்களிடம் நாம் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பெரும்பாலான மக்கள் இந்த அறிவுரையை செவ்வனே கடைபிடித்து வாழ்கிறார்கள். திருமணம் செய்து கொள்ள இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு அவளுடைய பிறந்த வீட்டிலிருந்து ஏகப்பட்ட அறிவுரைகள் கிடைக்கும். புகுந்த வீட்டில் எல்லோரிடமும் அவள் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவற்றில் பிரதானமாக இருக்கும். உன் கணவனை நீ மதித்து நடக்க வேண்டும், அவனுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும், சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் அவனிடம் கோபம் கொள்ளக்கூடாது என்று அவளுக்கு பலவாறான அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. ஆனால் அதே அறிவுரைகள் திருமணம் செய்து கொள்ள இருக்கின்ற ஆண்களுக்கு அவ்வளவாக வழங்கப்படுவதில்லை என்பது வருத்தத்திற்குரிய உண்மை. எனவே தங்கள் மனைவியரை மரியாதையோடு நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணமே சில ஆண்களுக்கு இருப்பதில்லை. ஒருவரை மரியாதை குறைவாக நடத்தும் போது அவருடைய தன்னம்பிக்கையை அது பாதிக்கிறது, அவர்களுடைய சுயமதிப்பை காயப்படுத்துகிறது, அவர்களுடைய உணர்வுகளை நோகடிக்கிறது. அறிவில் பெண்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று ஒரு தவறான எண்ணம் பல ஆண்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு போகாமல் வீட்டிலிருந்து தன் குடும்பத்தை பார்த்து கொள்கின்ற பெண்கள் இருக்கின்ற குடும்பங்களில்தான் இது பரவலாக நிகழ்கிறது. வீட்டில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால் பெண்கள் புத்திசாலிகள் அல்ல என்று எண்ணுவது மூடத்தனமானது. வேலைக்கு போகின்ற ஆணோ பெண்ணோ அறிவின் சிகரங்கள் எல்லாம் இல்லை. எவர் ஒருவர் வார்த்தைக்கு வார்த்தை மனப்பாடம் செய்து தேர்வுகளில் அவற்றை அப்படியே எழுதி 100% மதிப்பெண்களை பெறுகிறார்களோ அவர்களே அறிவாளிகளாக கருதப்படுகிறார்கள். இதுதான் இன்றைய கல்வி முறை. ஆனால் உண்மையான அறிவிற்கும் எழுத படிக்க தெரிந்ததற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பெரும்பாலான பட்டதாரிகள் சரியாக பேசக்கூட முடிவதில்லை, கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ள முடிவதில்லை. எனவே அவர்கள் பட்டதாரிகளாக இருந்தாலும் வேலைக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று பல ஆய்வுகள் சொல்கிறது. எனவே ஆண்கள் வீட்டில் இருக்கின்ற மனைவியரை புத்திசாலிகள் அல்ல என்று எண்ணுவதை விடுத்து அறிவை வளர்த்து கொள்ளும்படி மனைவியரை நச்சரிப்பதை நிறுத்தி அவர்களை மரியாதையாக நடத்துங்கள். இது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இங்கு அநேகமானவர் இறந்த பின்பு அழுவதையும் இறுதிச் சடங்குகளை எந்த குறையுமின்றி செய்வதையுமே அன்பென்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். வாழும்போது அவர்களை மதித்து அவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்களை சமமாக நடத்துவதுதான் சிறந்த வாழ்க்கை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.